நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமானின் தலையில் இடியை இறக்கிய தம்பிகள், முரட்டு திமுக கொத்தடிமைகளின் கதறல், அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதற்கு முன்னால நேற்றைய காணொலியில பதிவு பண்ணியிருந்தேன். இந்த காணொலியை பதிவேற்றம் பண்ணிட்டு இந்த உளுந்து தூத்துற வேலை கொஞ்சம் இருக்கு. அதாவது அதுக்கு முதல் நாள் ரோட்ல போட்டு அடிச்சு பெருமுடியா ஒரு 5 சாக்குல அள்ளி வச்சிருக்கேன். அது இன்னைக்கு தூத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நேற்றைய காணொலியை பேசி பதிவேற்றம் பண்ணிட்டு அந்த உளுந்து ஒரு 5 சாக்குல இருந்ததை நேற்று காத்து லேசான காத்து தான் அடிச்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காத்து பலமான காத்து அடிச்சிட்டு இருக்கு. நேற்று பருதாலாம் விரிச்சு போட்டு நேற்று எப்படியோ பெருமுடியா தூத்தி எடுத்துட்டேன். இன்னும் அடுத்த கட்டமா இன்னொரு நாள் பொறுமையா இன்னும் கொஞ்சம் சுத்தமா தூத்தி எடுக்கணும். இப்படி அந்த வேலை அப்படிங்கிறது நேற்று முடிஞ்சது. அதான் நண்பர்களே நேற்றைய விவசாய பணி. இப்ப வாங்க நேரா விடுதலை பெறலாம். அதை பாத்தீங்கன்னா கடந்த 18ஆம் தேதி கோவையில நாம் தமிழர் கட்சியினுடைய இன எழுச்சி மாநாடு அப்படிங்கிறது மிக சிறப்பா வெற்றிகரமான முறையில நடந்து முடிஞ்சது. ரொம்ப பிரம்மாண்டமான முறையில நடந்து முடிஞ்சது. இதை பல பேர் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டை பற்றி 2 திராவிட கூத்தடிமைகள் என்ன பேசி வச்சிருக்குது அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் பாருங்க. அந்த மாதிரி பேசுறத பார்க்கும்போது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க பாருங்க. என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது, இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத பற்றி நானும் யோசிச்சு வச்சிருக்கேன். முதல்ல அந்த காணொலி கொஞ்சம் பார்த்துருங்க. பிறகு அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களுக்கு அந்த பேச்சு திறமை, அவர் பேசக்கூடிய பேச்சுக்கு கூடிய கூட்டம் தான் அந்த கட்சியோட மொத்த கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எங்க தெருமுனை கூட்டம் போட்டா கூட மினிமமா ஒரு கூட்டம் கூடிடும். ஆனா அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண ஒருத்தர் ரீசெண்டா ஒரு மாநாடு நடத்துறாரு. எதிர்பார்த்த அளவு கூட்டம் இல்ல, ஊடக வெளிச்சம் இல்ல, பெருசா நிறைய பேருக்கு அந்த கட்சி எந்த அளவுக்கு வன்மத்தோட பேசுறாங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் மாநாடுனாலும் சரி, திருமாவளவனா இருக்கட்டும், இப்ப ரீசெண்டா அந்த பாமக மாநாடா இருக்கட்டும், ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுவாங்க. அது வச்சா கட்சியோட நாங்க இன்னும் பலத்தோட இருக்கோம். நிறைய இருக்கக்கூடிய கேள்வி அதையும் நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் அந்த அவர் சொல்ற பதில் அதையும் பாருங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் வெறும் மேடை பேச்சுக்காக மட்டுமே கூடிய கூட்டம் அல்ல. முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்திலே தமிழர்கள் கொத்து கொத்தாக 1.5 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்ட போது, இனப்படுகொலை செய்யப்பட்ட போது, தமிழர்களுக்கு உலக அரங்கிலே காப்பாற்றுவதற்கு நாதி இல்லையா என்கிற ஒரு அவல நிலை கண்ணீர் கேட்ட போது, ஒரு எழுந்த மனிதநேயத்தினுடைய ஒரு எழுச்சியை அன்றைய காலகட்டத்திலே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த காரணத்தினால் காங்கிரஸ் எடுத்த அந்த தவறான முடிவிற்கு திமுக தேவையில்லாத பழியை சுமத்தது. அவர்கள் யாரையும் ராணுவத்தை அனுப்பவில்லை. ஒரு மாநில அரசுக்கு என்று தனியாக முதலில் ராணுவமே கிடையாது. போரை அவர்கள் ஆதரிக்கவும் இல்லை. அன்றைய மத்திய அரசாங்கம் எடுத்த முடிவு தமிழர்களுக்கு எதிராக இருந்தது. அதை அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. வேடிக்கை பார்த்தார்கள். வேடிக்கை பார்த்தார்கள்னா அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அதை என்ன செய்தார்கள்னா, அந்த ஈழ உணர்வாளர்கள் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அவர் அன்னைக்கு ராஜினாமா செஞ்சிருக்கணும் முதல்வர் பதவியா. ஆனால் பல முறை ஏற்கனவே ஈழத்தமிழர்களுக்காக பதவியை இழந்தவர் கலைஞர் கருணாநிதி நல்லா முட்டு கொடுத்தாரு. அதற்காக ஆட்சி கலைக்கப்பட்டது. ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு திமுக மீது கொலைப்பழி சாட்டப்பட்டது. எனவே திமுக நிறைய இழந்து விட்டது என்கிற காரணத்தினாலே அமைதிப்படையை கலைஞர் அவர்கள் சொன்னார். எனவே பல தியாகங்களை ஈழத்தமிழர்களுக்காக செய்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைகோ போன்றவர்கள் இனம் இனத்தோடு சேரும் சொல்லுவாங்கல்ல, நல்லா பாருங்க. கோவை ராமகிருஷ்ணன் என்ற ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இருக்கிறது. தோழர் தியாகு, இது போன்ற பல்வேறு அமைப்புகளை தொடர்ச்சியாக அதற்குள்ளே இயங்கினார்கள். திருமாவளவன் எல்லா கூட்டங்களிலும் பிரபல பெயரை பேசுகிற கூட்டங்களாக மாற்றிக்கொண்டார். இப்படித்தான் அதனுடைய தொடர்ச்சி இருந்தது. இதுல வாழ்த்துக்கள் என்கிற திரைப்படம் எடுக்கிற வரைக்கும், அந்த ஈழ இறுதி யுத்தத்தினுடைய அந்த காலகட்டம் வரைக்குமே ஒரு சினிமா இயக்குனராக, நட்சத்திர பேச்சாளராக, திராவிட வெளிப்பாடு சீமானுக்கும் இந்த திராவிட, அதாவது ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய தொடர்ச்சிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஒரு மாற்று அரசியல் உருவாகிறது என்று நம்பி வந்தார்கள். அப்படி நம்பி வந்தவர்கள் எல்லாரையுமே நம்ப வைத்து, நல்ல பேச்சாற்றலின் வழியாக நம்ப வைத்து, அவர்களிடத்திலே பணத்தை கறந்ததை தவிர அவர்களுக்கு எதுவுமே செய்யாம, அமைப்பை முறையாக வழி நடத்தாம, மேடையில மட்டும் வீரவசனமா பேசிட்டு ஒரு சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டாரே தவிர, கோட்பாட்டு அரசியலை அடுத்த கட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு, நிர்வாக கட்டமைப்பாக மாற்றுவதற்கு அவருக்கு தெரியல. 10 ஆண்டுகள் பண்ணாம இருக்காரு. அவர் என்ன செஞ்சாருன்னா,
நிர்வாக கட்டமைப்பு வலுவாக மாறிவிட்டால் தன்னை இவ்வளவு வன்மத்தை கேக்குறாங்க பாருங்க. தகுதியற்ற தலைமை என்று கண்டுபிடித்து விடுவார்களோ என்கிற அச்சத்தின் காரணமாக அப்படி யாரும் உருவாகி விடக்கூடாது. இரண்டாம் கட்டத்திலே நல்ல பேச்சாளர்கள் உருவாவதை கூட ரசிக்கலாம். நடத்திய ஈழத்தமிழர்களினுடைய பேராதரவு, பெரும் வசூல், இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட ஒரு வசூல், தன்னுடைய சொந்த சமூகத்தை காட்டி வணிகர்களிடம் வசூல் என்று தன்னை வளப்படுத்தி கொண்டாரே தவிர கட்சியினுடைய கோட்பாடுகளை, கொள்கைகளை, தமிழ் தேசிய அரசியலினுடைய வலிமையை அடித்தளங்கள்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை திட்டம் என்று அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. இது மாதிரி என்ன பண்ணுவான்னா, அரசியலை முழுமையா கற்காதவன் தற்காலிகமாக நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறான். அரசியலை முழுமையாக கற்காதவர்கள் யாரு? நாமெல்லாம் இவரெல்லாம் கற்று தீர்ந்தவர்கள், கற்று அறிந்தவர்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு போறான். அப்ப அவரால் தக்க வைக்க முடியல. அவருக்கு பின்னால் திரண்ட கூட்டத்தை தக்க வைக்க முடியல. தக்க வைக்க முடியாம போனவர்களுடைய அரசியல் என்பது என்னவாக இருக்கு? என்ன நண்பர்களே, இந்த 2 திராவிட கொத்தடிமைகளுடைய அந்த கதறலை கேட்டீங்களா? எப்படி இருந்தது கேட்கறதுக்கு? அவ்வளவு வன்மம் நாம் தமிழ் கட்சி மேலையும் சீமான் மீதும் அவ்வளவு வன்மத்தை இந்த ஒரு காணொலியில 2 பேரும் கொட்டி தீர்த்திருக்காங்க. இந்த மாதிரியான நபர்களுடைய பேச்சுகளை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் எனக்கும் சரி, நமது கட்சி உறவுக்கும் சரி, நிச்சயம் ஒரு வேகம் அப்படிங்கிறது நிச்சயம் வருது இல்ல, வரணும். ஏண்டா எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி மீதும் சீமான் மீதும் இவ்வளவு வன்மத்தோட, இவ்வளவு விசுமத்தனத்தோட நீங்க இருக்கீங்க. அப்ப நீங்களாம் யாருங்கடா? இந்த 6 பேரு ராஜ கம்பீரம் ஆபாசம், ராஜ கம்பீரமா பேரு இன்னும் கம்பீரமா வச்சுக்கிட்டு பேசுறது அவ்வளவும் அயோக்கியத்தனம். இவர் ராஜ கம்பீரம். உண்மை நிலவரம் என்னன்னு தெரியுமா? இதுக்கு முன்ன நடந்த மே 18 இன எழுச்சி மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை விட, வந்த உறவுகளை விட, இந்த மாநாட்டுக்கு, இந்த நிகழ்வுக்கு வந்த உறவுகளுடைய எண்ணிக்கை தான் அதிகம். பல ஆயிரக்கணக்கான உறவுகள் உட்கார்வதற்கு இடம் இல்லாம சுற்றியும் நின்று கொண்டு இந்த நிகழ்வை பார்த்தாங்க, நிகழ்வுல கலந்து கொண்டாங்க. உண்மை நிலவரம் இப்படி இருக்கும்போது நீ இந்த அளவுக்கு விசமத்தனத்தையும் ஒரு விசம செய்தியை நீங்க பரப்புறீங்க அப்படின்னா, நீங்களா உண்மையிலேயே நீங்க யாருக்கானவர்கள்? உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கானவர்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கானவர்களா? அப்ப எந்த அளவுக்கு திமுக ஆட்சிக்கு ஒரு முரட்டு கொத்தடிமை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களா நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத நாங்க பார்க்க முடியுது. ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் நண்பர்களே, இந்த மாதிரியான நபர்களுடைய பேச்சை கேட்கும் போது எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி மீதும் சீமான் மீதும் மிகப்பெரிய ஒரு வன்மத்தோட, ஒரு வெறுப்போட இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ராஜகம்பீரம் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதாவது இன்னைக்கு ரயில்ல ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி அடுத்த ஸ்டேஷன்ல இறங்குற மாதிரி தம்பிகள் இன்னைக்கு ஒரு புரிதல் இல்லாம இன்னைக்கு ஏறிட்டாங்க, நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிறாங்க, நாளைக்கு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் இறங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த ஆளு. நான் சொல்றேன், இந்த இடத்துல இந்த ஆளுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, நான் 2018 நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சேன். இப்ப 2025 கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சியில தான் பயணிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு மேலையும் நாம் தமிழர் கட்சியில தான் பயணிப்பேன். அது மட்டும் இல்லாம எனது கிராமத்துல, எனது மக்களுக்கு, எனது கிராம மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தேவையும், தமிழ் தேசியத்தினுடைய அவசியத்தையும், இந்த திருட்டு திராவிட கட்சியினுடைய உண்மை முகத்தையும் தோலுரிச்சு நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக அவங்களை மாற்றுவேன். நிச்சயம் அதற்கான படிகளை வரும் நாட்களில் நான் முன்னெடுப்பேன். அதனால இது போன்ற நபர்கள் பேசதான் நம்ம இன்னும் களத்துல வீரியமா, இன்னும் உற்சாகமா செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு வருது. நிச்சயம் எனக்குள்ள அந்த எண்ணம் வந்திருக்குது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயம் அந்த எண்ணம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இனி அடுத்த கட்ட நகர்வுகளையும், அடுத்த கட்ட திட்டமிடுதல், அடுத்த கட்ட செயல்பாடுகளில் நம்ம நிச்சயம் இறங்குவோம். நம்ம வென்று காட்டுவோம், நாம் தமிழ்ச்சியை வளர்த்தெடுப்போம், சீமான் அவர்களை வெற்றி பெற வைப்போம். சரி நண்பர்களே, இது போன்ற நபர்கள் இன்னும் அதிகமாக பேச வேண்டும், நிறைய பேர் பேச வேண்டும். பேசதான் நமக்கு அது உற்சாகமும் ஊக்கமாகவும் இருக்கும். இந்த தருணத்துல இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.